நம்மளோட பொழிலன் வீடு சேனலில் இன்றைக்கி சூப்பரான 3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி புதுசாக பேக் வாங்கும்போது ஜிப்பு போடும்போதெல்லாம் உள்ளே இருக்க அந்த இன்னர் கிளாத் வந்து ஜிப்பில் மாட்டி புதுசாக இருக்கும்போதே இந்த ஜிப்பு மட்டும் வீணாயிடும். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்க லைனிங் கிளாத்தை வந்து மாட்டி இழுத்து கிழிஞ்சிரும். அதுக்குள்ளே டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம். இது வந்து என்னோடய பொண்ணோட பேகு. புதுசாக இருக்கும்போதே அந்த ஜிப்பு வந்து உள்ளே இருக்கிற அந்த லைனிங் கிளாத்தில் வந்து மாட்டிகிட்டே இருக்கும். அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுவும் கிட்ஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதுக்கு தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அந்த ஜிப்போட அந்த ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, தச்சிருப்பாங்க, அதில் வந்து செல்லோ டேப் போட்டுக்கோங்க. அந்த ஜிப்பும் அந்த இன்னர் லைனிங் கிளாத்தும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த செல்லோ டேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இது அடுத்த எண்டு வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருங்க. இன்னொரு சைடோட எண்டில் வந்து நான் நல்லா ஃபுல்லாக ஒட்டிட்டு கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஒட்டிக்கலாம். இன்னொரு சைடு ஒட்டும்போது ஃபஸ்ட்டு ஒட்டின செல்லோ டேப் மேலேயே ஒட்டிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஜிப்பு போடும்போது நமக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து மாட்டி இழுக்காது. பேகும் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட புது பேக் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பேகை இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு புது டேப் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சாரீ, சுடிதார் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக மடிச்சிருவோம். இதே வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட்டை வந்து அயர்ன் பண்ணி மடிக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, பாய்ஸ் அப்படின்னா அவங்களுக்கும் ஷர்ட் மடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஈஸியாக ஒரு டெக்னிக் பார்த்துடலாம். இதுக்கு உங்ககிட்ட பெரிய அட்டையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நான் மார்க் பண்ணுற மாதிரி கை, காலர் இந்த சைடெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அளவுக்காக ஏற்கனவே மடித்த ஒரு ஷர்ட்டை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அட்டை வந்து எல்லா ஷர்ட்டுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்க வந்து ஈஸியாக வந்து ஷர்ட்டை மடிச்சுக்குவாங்க. இப்போ லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடித்து வச்சுட்டா உங்களோட சூட்கேஸில் வந்து கலையாமல் இருக்கும். அதே சமயம் வந்து அயர்ன் பண்ண அந்த கார்னர்லாம் வந்து நல்லா கத்தி மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட்டை நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்த அட்டையோட காலர் வந்து கரெக்டாக நம்மளோட துணியோட காலரில் போய் கரெக்டாக செட் ஆகிக்கும். கையும் வந்து கைக்குள்ளே விட்டு செட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மடித்து பட்டன் போட்டுட்டு நம்ம வந்து மடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஷர்ட் எந்த சைஸில் மடிக்கணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் அட்டையை கட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அட்டையோட அகலம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து நான் இப்போ நல்லா அயர்ன் பண்ணிட்டேன். நல்லா கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் ஷர்ட்டு. இப்போ இதை நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக மடிக்கணும், உங்களோட சூட்கேஸ் சைஸ் வந்து இன்னும் நிறைய ஷர்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் பாதியாக கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ் நீங்கள் வந்து ஷர்ட்டை மடிக்கிறீங்கன்னா அந்த சைஸ்க்கு வந்து அட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட சூட்கேஸில் நிறைய ஷர்ட்ஸ் வந்து வைக்க முடியும். நான் வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் இப்போ தேர்ட் டிப் பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு, அதோட இல்லாமல் ஹேண்டிலும் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் பென்சிலால் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டிய ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஒரு பென்சில் ஹோல்டர் மாதிரி, ஏதாவது ஒரு ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இன்னும் கூட நீங்கள் அந்த மவுத்தை வந்து பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் எல்லாம் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு, அதனால் வந்து எனக்கு இந்த க்ரோட்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து இப்போ மண் நிரப்பிட்டு உள்ளே வச்சு காட்டுறேன். இதில் ஹேண்டிலும் இருக்குது, அதோட இல்லாமல் பாட்டிலும் வந்து பார்க்க அழகாக இருக்கிறதுனால ஒரு டெக்கரேஷன் பீஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நான் காம்பவுண்டில் வெளியில் வச்சுருக்கிறேன். இந்த க்ரோட்டன்ஸுக்கு இந்த மண் போதும், இந்த ஸ்பேஸ் போதும், அதனால நான் இதில் வச்சுருக்கிறேன்.